அல்ல, கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சரி, அன்பானவர்களே, இப்போதும் கூட 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் போதும். அல்லேலூயா. இன்றைக்கு இவ்விதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் தந்தபடினாலே அதை உங்கள் முன் வைக்கிறேன். கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். ஆமென். அதில் நம்ம வாசிக்கிறோம், சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனியுங்கள். கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அந்த கொடுக்கிற என்கிற வார்த்தை ஒரு நிகழ்காலத்திலே, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லி இருக்கிறது. நிகழ்காலத்தில் கொடுக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட வெறுமையாய் சொல்லலை, கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் தான் ப்ரெசண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும், இல்லையா? நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான் உண்டு. இந்த உலகம் முழுவதற்கும் ஒரே தேவன், ஒன் காட், அவர்தான் ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. சிலருக்கு சில நம்பிக்கைகள் இருக்கிறது, இன்னும் சில கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்புகிறார்கள். சரி, அவர்களுடைய நம்பிக்கையிலேயே போனாலும் அவர்கள் வாழ்ந்தவர்கள் அவ்வளோதான். அவங்க யாரையோ கடவுள்னு சொல்லிட்டு பரவாயில்ல, இது உண்மையான தெய்வத்தை அறியாதபடினாலே சொல்லுகிறார்கள். அப்படியே இருந்தாலும் அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? நம்ம அவர்களை கடவுள்னு சொல்ல போகிறதில்லை, ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவர்கள் யார்? வாழ்ந்தவர்கள், ஜீவனுள்ளவர்கள் அல்ல, ஒருவேளை ஜீவித்தவர்கள். கொடுக்கிறவர்கள் அல்ல, ஒருவேளை கொடுத்தவர்களாக இருப்பார்கள். ஆமென், அப்படி தானே? அல்லேலூயா. இன்னும் சிலர் இல்லை, நாங்கள் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களை கடவுளாக வைத்திருக்கிறார்கள், குருமார்களை வைத்திருக்கிறார்கள், சுவாமிமார்களை வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அவங்க ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கலாம்? கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், ஜீவனுள்ளவர்களாக இருக்கலாம், காலகாலமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு விசேஷம் இதுதான், அவர் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நல்லா உங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ளணும். நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற, ஆல்வேஸ், என்றைக்கோ கொடுத்தார் அப்படி இல்லை, இன்றைக்கி தான் கொடுக்குறார் இல்லை, இனிமேல் கொடுப்பார் அப்படி இல்லை, ஆல்வேஸ், எப்போவுமே கொடுத்து கொண்டே இருக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? ஜீவனுள்ளவராக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதை நம்ம பார்க்கிறோம். கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னும் பாருங்க, நான் முதல்ல சொன்னது போலயே சொல்கிறேன். அப்படிப்பட்ட சில கடவுள்கள் கூட என்ன செய்கிறார்கள் என்றால், கொடுப்பதை விட என்னவாக இருக்கிறார்கள்? வாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். காவு வாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார், என்றென்றும் கொடுக்கிறவராக இருக்கிறார், என்னாலும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதைத்தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். பாருங்கள், முதலாவது நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே அவர் என்ன கொடுக்கிறார்? சில காரியங்களை, நான் முக்கியமான சில காரியங்களை, நன்மைகளில் சிலவற்றை சொல்ல
விரும்புகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:25. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும், நமக்கு மாத்திரம் இல்லை, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கர்த்தர் என்ன தர்றாரு? ஃபஸ்ட்டு ஜீவனை தருகிறார், ப்ளஸ் சுவாசத்தை தருகிறார். அதுதான் நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அவனுக்குள்ளே ஜீவன் என்கிறதான, அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். பாருங்க, ஜீவன் சுவாசம் அதை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? மனிதனுக்கு தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, அதாவது நம்முடைய ஆண்டவர் எழுத்தின் பிரகாரமாகவே இங்கே இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லிட்டரலாகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஒவ்வொருவருக்கும் அவர்தான் ஜீவனை தந்தவர், அவர்தான் வாழ்வை தந்தவர், அவர்தான் சுவாசத்தை தந்தவர். ஆமென், அல்லேலூயா. ஜீவனை தந்திருக்கிறார். எனக்கு யார் ஜீவன் தந்தா? என் நண்பன் தந்தான், அம்மா தந்தாங்க, அப்பா தந்தாங்க அப்படின்னெல்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது. அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம்? ஜீவன் போகாமல் பாதுகாக்க முடியும் இல்லையா? அது அவங்களால முடியலையே. அந்த பாதுகாவலை தருகிறவர், அந்த தொடர்ந்து அந்த ஜீவனை நமக்குள்ளே, அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை. கவனிங்க, ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிற அவர். அந்த ஆதியாகம புஸ்தகத்தில் ஆதாமுக்கு மாத்திரம் கொடுத்தவர் அவர் அல்ல, எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார், எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எழுத்தின் பிரகாரமாகவே இந்த வார்த்தையை எடுத்துக்காங்க. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோன்னா, நல்ல காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோன்னா, அந்த காற்று உள்ளே போய் வெளியே வருமா, அதுக்கு பேர் தான் என்னது? சுவாசம். ஆமென், அல்லேலூயா. அது யார் கொடுக்கிறான்னா, ஆண்டவர் தந்துகிட்டே இருக்கிறார், எப்பவுமே தந்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் அந்த வார்த்தை. அதை நீங்கள் நான் சொல்கிற ஒவ்வொரு வசனத்துலேயும் அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். கொடுக்கிற அவர், கொடுத்தார் என்றல்ல, கொடுப்பார் என்றல்ல, என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் என்ன செய்கிறோம்? சுவாசம் உள்ளே போய் காற்று உள்ளே போன காற்று வெளியே வராமல் நின்றுச்சுன்னு வைங்க, அதுக்கு பேர் என்னது? நம்ம பேரை சொல்ல மாட்டாங்க, வேற சொல்லுவாங்க. அப்படி தானே? உள்ளே போன சுவாசம் வெளியே வராமல் நின்றுச்சுன்னா போச்சு, உயிர் போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வெளியே போன சுவாசம் மறுபடியும் உள்ளே வராமல் போச்சுன்னா உயிர் போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். இந்த ஹார்ட் அதாவது ஆராய்ச்சியாளர்கள் விதமாய் சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஹார்ட் லப் டப் என்கிறதான சத்தத்தோடு என்ன செய்து கொண்டிருக்கிறது? அடித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் ஆராய்ந்து பாருங்கள். இந்த இடது பக்கம் ஹார்ட்டில் உங்கள் கையை வச்சு பார்த்து லேப்டாப்னு சொல்லிக்கிட்டே இருங்க, அது கரெக்டாக மேட்ச் ஆகி போயிட்டே இருக்கும். லப் டப் லப் டப் அப்படின்னு இது என்ன செய்யும்? இருதயம் துடித்து கொண்டே இருக்கும். அது எவ்வளவு டைமிங் கேப்பில் துடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க, எப்படின்னா, இந்த ஹார்ட் லப்புன்னு சொன்னோடனே அடுத்து டப் அப்படின்னு அடிக்குது பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குமா, இந்த ஆளுக்கு டப் அடிக்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. புரியுதா அவங்களுக்கு? ஆண்டவர் ஓகே அடிச்சிரு அப்படின்னு சொன்னால் தான் எல்லாம் அடிக்கும், டப் அடிக்கும். டப் அடித்த உடனே மறுபடியும் கேட்குமா, இந்த ஆளுக்கு லப் அடிக்குவா அப்படின்னு. எவ்வளவு டைமிங்கில் அது நடக்குதுன்னு பாருங்கள். ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒருக்க கிடையாது. லப் டப் இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அங்கே ஓகே சொன்னாதான் இங்கே என்ன செய்யும்? இப்போ தெரியாது உங்களுக்கு, அல்லேலூயா. அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்ல. ஆமென், அல்லேலூயா.
பாருங்க, அந்த லேப்டாப் அதான் ஜீவனை ஆல்வேஸ் எப்போவுமே கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஓகே ஓகே, என் பிள்ளை தான், என் பையன்தான், பரவாயில்ல, குடு குடு, லப்ப குடு, டப்ப குடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்க வைக்கிறதுனால இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படி தாங்க மனிதனுடைய வாழ்க்கையை தான், இந்த சுவாசத்தை கர்த்தர் நமக்கு தர்றாருன்னா அது ஒரு பெரிய கிருபை. அதை தந்துக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க. சிலருக்கு இந்த சுவாசத்தை இயற்கையாக செய்ய முடியாதபடினால கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் என்ன செஞ்சிடறாங்க, அட்மிட் பண்ணிடுறாங்க. சுவாசிக்க முடியல அப்படின்னு சொல்லி வென்டிலேட்டர் அப்படிங்கிறதான ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தி அவர்களை சுவாசிக்க வைக்கிறார்கள். அது சும்மா வராது. 1 மணி நேரத்திற்கு இவ்வளவு வாடகை கொடுக்கணும், அந்த மருத்துவமனைக்கு இருக்கிற இடத்திற்கு வாடகை கொடுக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இலவசமாய் கிருபையினால் ஜீவனை தந்த கர்த்தருக்கே மகிமை. ஹல்லேலூயா. கொடுத்து கொண்டே இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், நம்மக்கிட்ட இருந்து ஒன்றே அவர் பார்க்குறதே இல்லை. அவங்க சொல்லிடுவாங்க, ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுவாங்க, கொண்டு போய் கேஷ் கவுண்டரில் என்ன கட்டுங்க, பணம் கட்டுங்க அப்படின்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சுவாசம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பணத்தை என்ன செஞ்சிருவான், வாங்கிடுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, ஒரு பணத்தையும் வாங்கிறதில்ல, ஒரு எதிர்பார்ப்பும் நம்மக்கிடத்தில் ஆண்டவர் பார்க்கிறதே இல்லை. ஆனால் என்ன செய்திருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை பார்க்கிறோம், ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிற கர்த்தர். இப்படி நம்முடைய சரீரம் வாழ்வதற்கும் அவர் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுப்பதோடு மாத்திரமல்ல, நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு தேவையான, அதாவது ஆத்மீக வாழ்விற்கு தேவையான, ஆவிக்குரிய வாழ்விற்கு தேவையான ஜீவனையும் அந்த ஆண்டவராகிய இயேசுவை கொண்டு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பாவம் செய்ததுனால மனிதன் மரணத்திற்குள்ளாக்கப்படுகிறார், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் அதிலிருந்து அவன் மீட்படையும்படியாக அவனுக்காக ஆண்டவராகிய இயேசுவை அனுப்பி அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்த ஜீவனை மீண்டுமாய் தந்து இன்னும் அந்த ஜீவனை என்ன செய்து கொண்டிருக்கிறார், தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம சரீரமும் அவரால் பெற்ற ஜீவன் என்னாலும் இருக்குது, நம்முடைய ஆத்மாவிற்கும் அவரால் கொடுக்கப்பட்டதான அந்த ஜீவன் என்ன செய்கிறது, என்னாலும் அதாவது அது ப்ரெசண்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது. நேற்று கொடுத்த ஜீவனை வச்சு இன்றைக்கி ஓட்ட முடியாது. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். லப்பு டப்புக்கும் என்ன வேணும், உயிர் வேணும். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்ட்லேயும் என்ன தேவைப்படுகிறது, அந்த ஜீவன் தேவைப்படுகிறது. அது இந்த சரீரத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவிற்கும் அந்த ஜீவனை ஆண்டவராகிய தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன், எப்பவும் தந்து கொண்டே இருக்கிறார், ஜீவனை தருகிறார். அடுத்து அந்த ஜீவனுக்கு ஒரு வளர்ச்சியை தருகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விளைய செய்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, 1 கொரிந்தியர் 3:7 வாசிங்க. நடுகிறவனானாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனானாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென், அல்லேலூயா. இது இந்த நடுறவங்களையும் விளைய செய்கிறவங்களையும் வைத்து அழகா பவுல் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லி தருகிறார். பாருங்க, ஒரு விதையை நடுகிறவர் ஒருவர் இருக்கிறார், அடுத்தது அதுக்கு நீர் பாய்ச்சுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். ஆனால் அது விளைந்து வரணும் பாருங்க, வளர்ந்து வரணும் பாருங்க, அது அவங்க 2 பேர்த்தினாலையும் இல்லை. சில நேரங்களில் எவ்வளோ நல்ல இடத்துல நல்லா நட்டாலும் அது என்ன செஞ்சிடும், விளையாமல் போயிடும். அழகாக நீர் பாய்ச்சினாலும் அது விளையாமல் போயிடும். ஆனால் வளர செய்கிற, அதான் விளைய செய்கிற,
வளரச் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் நமக்கு என்ன தராரு? வளரச் செய்து கொண்டே இருக்கிறார். இதையும் நான் பாருங்க, உங்களுக்கு இந்த 2 காரியத்திலையும் சொல்கிறேன். நம்ம சரீரத்தின் வளர்ச்சியையும் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆத்தும வளர்ச்சியையும் அவர் என்னாலும் தந்து கொண்டே இருக்கிறார். இப்போது இந்த சரீரம், இப்போ நம்ம ஒவ்வொருவரும் இந்த பூமியில் மனிதனாய் பிறந்தவர்கள் இல்லையா? அதுக்கு காரணமானவர்கள் இப்போ நம்ம பெற்றோர்னால நாம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். அவங்க தான் நடுறவங்களும் நீர் பாய்ச்சுறவங்களும். எங்கள் அப்பா தான் எனக்கு என்ன செய்கிறார்? ஆகாரம் உண்டாக்கி தருகிறார். எங்கள் அம்மா தான் எனக்கு ஆகாரம் உண்டாக்கி தருகிறார்கள். அவர்கள் பெற்றெடுத்தவர்கள், அவர்கள் ஆகாரம் உண்டாக்கி தருகிறார்கள். ஆனால் வளர்ச்சி யாருனாலே வருகிறது? சரீரத்தின் வளர்ச்சி யாருனாலே வருகிறது? அது விளைய செய்கிற தேவனால் மாத்திரமே உண்டு. அல்லேலூயா. சில பிள்ளைங்க பாருங்கள், நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக லிட்ரலாக சொல்கிறேன். இந்த சில பிள்ளைகளுக்கு சில அப்பா அம்மா மாதிரி என்ன செய்வாங்கன்னா, அவங்க தான் பெற்றெடுத்து அவங்க தான் அவங்கள என்ன செய்கிறாங்க? நீர் பாய்ச்சுறாங்க. வளர வைக்க முடியாது. நீர் தான் பாய்ச்சப்படி. நீர் பாய்ச்சுறதுன்னா என்ன? சாப்பாடு கொடுக்கறது, ஆகாரம் கொடுக்கறது. இப்படியே வருவோமே. சில பிள்ளைகளுக்கு விலையுயர்ந்த நல்ல பொருட்கள், சத்தான ஆகாரங்கள் எல்லாம் கொடுத்தாலும் அது செத்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஒன்றும் வராது, ஒரு வளர்ச்சியே வராது. அதாவது ஒன்று இப்படி வளரணும், இல்லாட்டி என்ன செய்யணும்? ஆமாம், உயரத்தில் வளரணும், இல்லாட்டி அகலத்தில் வளரணும். சில பிள்ளைங்க எதுலேயுமே வளராது, இப்படியே இருக்கும். அன்னைக்கு பார்த்த மாதிரியே செய்யும், அப்படியே இருக்கும் இல்லையா? அப்போது இது யார் செய்யணும்? நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இந்த விதையை போட்டோம், இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீர் பாய்ச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் விளைய செய்வது யார்? ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்திலும் ஒரு வளர்ச்சியை தருகிறவர் கர்த்தர். அதே நேரத்தில் நம்முடைய ஆத்துமாவிலும் ஒரு அதே மாதிரியே அப்போ பாருங்கள், நம்முடைய ஆத்துமாவிலும் ஒரு வளர்ச்சியை, அந்த ஆத்துமாவுக்கு ஜீவனை தந்த கர்த்தர் அதற்கான வளர்ச்சியையும் அவரே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. வளர்ச்சியை தந்து கொண்டே இருக்கிறார். இந்த வளர்ச்சி என்பது, கவனிங்க, இந்த வளர்ச்சி என்பது என்னைக்கோ ஒரு நாள் தரதல்ல, இனிமேல் தரப்போகிறதல்ல, என்னாலும். அதான் அந்த வார்த்தை, விளைய செய்கிறார். அப்படி அதாவது செய்கிற, அது ஒரு ப்ரெசண்ட்டாக டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு வளர்ச்சி, நாள்தோறும் ஒரு வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. அதை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்விலும் அதுதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு வளர்ச்சியை படிப்படியாய் தந்து கொண்டே இருக்கிறார். இது ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய நன்மை, பெரிய நன்மை. சிலரெல்லாம் பாருங்கள், அப்படியே இருப்பாங்க, வளர்ச்சி இல்லாமல் இருப்பார்கள். மூளை வளர்ச்சி இல்லாமல் இருப்பார்கள், சரீர உறுப்புகள் வளர்ச்சி இல்லாமல் இருப்பார்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு சரீர பிரகாரமாகவும் வளர்ச்சியை தந்திருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய அந்த வசனங்களை தேடி வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவருடைய காரியங்களில் நல்ல அந்த அந்த நீர் பாய்கிற இடத்துல இருக்கும்போது வளர்ச்சியையும் ஆண்டவர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, வளர்ச்சியை தருகிறார், ஜீவனை தருகிறார். அந்த ஜீவனுக்கு ஒரு வளர்ச்சியை தருகிறார். வளர்ச்சி மாத்திரமல்ல, அதோடு கூட அது அப்படியே போய் எங்கேயோ போய் எப்படியோ போய் விழுகிற ஒரு காரியம் அல்ல, அதற்கு ஒரு வெற்றியையும் தருகிறார். 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கும் போது அங்கே நாம் வாசிக்கிறோம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, நான் 2 முக்கியமான நன்மைகளை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார்னு சொன்னேன் நம்முடைய வாழ்க்கையில். என்னது? ஒன்று, ஜீவனை தந்து கொண்டே இருக்கிறார். அது இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது,
அந்த தரப்பட்ட ஜீவனுக்கு ஒரு வளர்ச்சி என்ன செய்து கொண்டே இருக்கிறார், தந்து கொண்டே இருக்கிறார். அதுவும் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறார். அது டெய்லி நடக்கணும், ஒரு நாள் நின்னாலும் போச்சு. அப்போ பாருங்கள், ஜீவன் வளர்ச்சி நம்முடைய சரீரத்தில் ஆனாலும் சரி, இன்னும் நம்முடைய ஆத்மாவிலும் கர்த்தர் அதை என்ன செய்து கொண்டே இருக்கிறார், தினந்தோறும் தந்து கொண்டிருக்கிறார். ப்ரெசண்ட்டாக தந்துக்கிட்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஜீவன் எதற்காக தந்தார், இந்த வளர்ச்சி எதற்காக தந்திருக்கிறார், அதற்கான ஒரு வெற்றி கனியையும் கர்த்தர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார், தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு முந்தின வசனம் நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா? அதாவது நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, அதுதான் அந்த விளைய செய்கிற வளர்ச்சியை தருகிற தேவன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போது அப்படியே பெருசாக வளர்ந்து நின்னா மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, அது வளர்ந்ததற்கான பலன், அதுதான் வெற்றி, வெற்றி கனி. அது வளர்ந்ததற்கான ஒரு பலன் வேணும் இல்லையா? அதையும் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்னா நாள்தோறும் தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு மரம், அதை நம்ம நட்டு வச்சோம், அதுக்கு நீர் பாய்ச்சணும், அது விளைஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு மாமரம், சரிங்களா, மாமரம் வச்சோம், விதையா மாங்கன்று, சரி ஏதோ ஒன்று நட்டியாச்சு, நீர் பாய்ச்சாச்சு, விளைஞ்சு வந்தாச்சு. இப்போ எல்லோரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மாமழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, மாமழை வரல, மரம் மட்டும் எப்படி வந்திருக்கு, பெருசாக வந்திருக்கு, ஒரு நாள் அதில் பழமே வரலைன்னா இல்லை. அப்போ பாருங்கள், அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த பூமியில் எழுத்தின் பிரகாரமாகவே நமக்கு ஜீவன் தந்து ஒரு வளர்ச்சியை தந்து நம்மனால் ஒரு பலனையும் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை எப்படின்னா எப்பவும் தர்றார். நான் சொல்ல வர்ற காரியமே அதான், கொடுக்கிற ப்ரெசண்ட் எப்பவும் தர்றார். என்றைக்கோ ஒரு நாள் நான் பலன் கொடுத்தேன், என் வாழ்க்கை என்றைக்கோ ஒரு நாள் பலன் கொடுத்தது, இல்லை குறிப்பிட்ட காலத்துக்கு கொடுத்தது, இனி கொடுக்காது அப்படி இல்லை, எப்போவுமே தந்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரமும் அப்படித்தான், நம்முடைய ஆத்மாவுக்கும் அப்படிதான் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இந்த பலன், அதாவது பலன் இல்லை பலன் என்கிறதான வெற்றியை தந்து கொண்டே இருக்கிறார். சில மரங்கள்லாம் பாருங்கள், சில மரங்களில் பொதுவாகவே மரங்கள் வந்து வருடம் முழுவதும் கனி கொடுக்கிற மரங்களாக இருக்காது, அது பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் இங்கே இருக்கிற மரங்கள், செடிகள், இப்படிப்பட்டவைகளெல்லாம் எப்படி தான் இருக்கும், குறிப்பிட்ட காலத்திற்கு தான். மாம்பழம்னா அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது இல்லையா? அப்படி ஒவ்வொரு சீசனில் தான் அதை என்ன செய்யும், அந்த மரங்கள் கனிகள் கொடுக்கிறதா இருக்கிறது. இப்போ நம்முடைய சிலருடைய வாழ்க்கை முறைகளும் அப்படி தான் இருக்கிறது. அன்னைக்கு வேலை செஞ்சார், இன்றைக்கி எங்கே இருக்கார், வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கார், பலன் இல்லை, வெற்றி இல்லை. அப்படி சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அப்படி தான் இருக்குது சிலருடைய வாழ்க்கை. அன்றைக்கெல்லாம் நல்லா இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், இன்றைக்கி எப்படி இருக்கார், இன்றைக்கி எப்படியோ இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை, ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், வெற்றியை, பலனை, கனியை, ஃப்ரூட்டை எல்லா நாளும் தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, முதிர் வயதிலும், ஆமென், ஹல்லேலூயா. அதாங்க ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற அந்த கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்பது அதுதான். கொடுத்து கொண்டே இருப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார். வயசாயிடுச்சு அப்படி இல்லை, சீனியர் ஆகிட்டாங்க, கை கால் முடியாமல் போச்சு, அப்படியெல்லாம் எந்த ஒரு குறைபாடுகள் வந்தாலும் அவர் பலனை, வெற்றியை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம இங்கே பார்க்கிறோம். நமக்கு ஒரு வெற்றியை தருகிறார், பலனை தருகிறார், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகருக்கு பிரயோஜனத்தை தருகிறார். என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, எல்லா நாளும் தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், சிலருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதுதான் இயற்கை அப்படின்னு நினைக்கிறோம். எது குறிப்பிட்ட காலத்திற்கு வெற்றி
உள்ள வாழ்க்கை, குறிப்பிட்ட காலத்திற்கு பலன் தருகிற வாழ்க்கை, சரீர பிரகாரமாகட்டும் ஆவிக்குரிய பிரகாரமாகட்டும், அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவர் கொடுக்கிறவர், ஜீவனுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, சில வயதானவர்களை பார்த்திருக்கிறேன். அவங்க ஆரம்ப நாட்களில் எப்படி அந்த ஆவியில் உற்சாகமாக இருந்தார்களோ அப்படியே அவர்கள் வியாதிப்பட்ட நேரமாக இருக்கட்டும், அவங்க சரீரம்தான் என்ன செய்திருக்கிறதுனா கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்கிறது. வயது நிமித்தமாக சரீரம் வியாதிப்பட்டு கிடக்கிறது. அப்போது அவர்களிடத்தில் போய் பேசும்போது, அவர்களிடத்தில் ஜெபிக்கும்போது, அவர்களுக்காக ஜெபிக்கும்போது அவர்கள் ஆவியில் உற்சாகமாக இருக்கிறார். என்னென்னா, ஆண்டவர் அவர்களை தினந்தோறும் கொடுத்து 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 அவர்களை அந்த வெற்றியிலே நிலைநிற்க பண்ணியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தர் வெற்றி. அப்போ பாருங்கள், ஜெயம், பலன், இப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போது நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நாள்தோறும் கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், அந்த ஜீவனுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறார், அந்த வளர்ச்சிக்கு ஒரு வெற்றியை என்ன செய்து கொண்டே இருக்கிறார். இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் மாத்திரம் நடக்கிறதல்ல, இன்னைக்கு மாத்திரம் இல்லை, என்றென்றும் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. என்னைக்கும் தந்து கொண்டே இருக்கிறார். அது நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கிறது. சரீர பிரகாரமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், ஆத்மாவிலும் அப்படிப்பட்டதான ஜீவனையும் வளர்ச்சியையும் பலனையும் வெற்றியையும் கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். அதனால் இதற்கு மாறான, கவனிங்க, இதற்கு மாறான சிந்தனைகள், எண்ணங்கள், வாழ்வின் முறைகள் எல்லாத்தையும் நம்ம மாற்றிடணும், நல்லா தூக்கி போட்டுடணும். அது ஒரு அவிசுவாசம். பாருங்கள், இன்றைக்கி அநேகருடைய வாழ்வில் அப்படி தான் வருது. நான் அன்னைக்கு இளமையாக இருக்கும்போது, எனக்கு நல்ல கைகால் சுகமாக இருக்கும்போது நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், ஆனால் இன்றைக்கி முடியலை அப்படின்னு சொல்லாதீங்க. ஒருவேளை நீங்கள் அன்னைக்கு செய்த முறையின்படி இன்றைக்கி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் வளர்ச்சியும் வெற்றியும் என்னாலும் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், தந்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து சப்ளை வந்து கொண்டே தான் இருக்கிறது. அவர்கிட்ட இருந்து ஒரு நாள் ஸ்டாப் ஆகவே இல்லை. அதுதான் அந்த ஆண்டவரை பற்றி சொல்லுகிற முக்கியமான காரியம். கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு எக்ஸ்பெரியோ இன்னும் அந்த அந்த எதுவுமே கிடையாது, முடிவுறுகிற நாளே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலும் இந்த வசனங்களை விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார், என்னாலும் ஜீவனை தருகிறார், என்னாலும் எனக்கு வளர்ச்சியை தருகிறார், என்னாலும் எனக்கு என்ன தருகிறார், வெற்றியை தருகிறார். மெத்தட்ஸ் வேணால் மாறலாம், வயசாகும் போது அல்லது இடங்கள் மாறும்போது முறைகள் தான் மாறுத வழிய, ஆனால் ஆண்டவர் தருகிற இந்த காரியங்கள் என்னைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் நம்ம அதை என்ன செய்து விடுகிறோன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும் சரீர பிரகாரமான வாழ்க்கையாகட்டும், நம்ம என்ன செய்கிறோன்னா, எனக்கு இன்னும் வயசாயிடுச்சு, அவ்வளோதான், எனக்கு இன்னும் என்ன ஆயிடுச்சு, நான் ஒரு காலத்தில் நல்லா அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், இனி அப்படி இல்லை. ஆண்டவர் என்னாலும் தர்றாரு, அதை நம்ம பயன்படுத்தி என்னாலும் அவருக்காய். ஆமென். அதான் இந்த கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர 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 எழும்ப பண்ணுகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. ஆமென். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். பாடலாமா? யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். இந்த நான் சொன்ன இந்த 3 முக்கியமான காரியம், ஜீவன், வளர்ச்சி,
அந்த வளர்ச்சியினால் வருகிற பலன் அல்லது வெற்றி. இதோடு கூட 2 ஸ்பெஷலான காரியங்களையும் கர்த்தர் தர்றார் பாருங்க. 2 ப்ளஸ். அது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், கவனிங்க. அதையும் ப்ரெசண்ட்டாக ஆண்டவர் தந்துக்கிட்டே இருக்கார். யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்கே நம்ம வாசித்தோம், ஞானத்தை கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஞானத்தை கொடுக்கிற என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் அந்த வார்த்தை இப்படி இருக்கிறது, ஞானத்தை கொடுக்கிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த ஜீவன் இருக்குது, வளர்ச்சி இருக்குது, வெற்றி இருக்குது, ப்ளஸ் கூடவே ஆண்டவர் என்னவும் தருகிறார், ஞானத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இது கூடவே ஞானம் என்பது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஞானம் எவ்வளோதான் நம்ம படித்த அறிவு இருந்தாலும், அனுபவ அறிவு இருந்தாலும், வேதத்தை வாசித்த, வேதத்தை படித்த அறிவு, இன்னும் உலக பிரகாரமாய் படித்த அறிவுகள், அதை குறித்ததான அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ். சிலருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், சிலருக்கு தியரிட்டிக்கலாக தெரியும், சிலருக்கு அனுபவமாக தெரியும். ஓகே. ஆனால் அதை எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு பெயர் தான் என்னது, ஞானம். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த ஞானத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போது இந்த 3 காரியங்கள் மாத்திரமல்ல, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தந்து எப்போவுமே ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறதோடு மாத்திரமல்ல, அந்த வாழ்க்கை விசேஷமாக இருக்கும்படியாக, அந்த சமயத்தில், தக்க சமயத்தில் சரியான காரியங்களை செய்து அழகாய் நடத்தும்படியாக ஞானத்தையும் அவர் எப்படி தர்றாருன்னா, என்னைக்கோ தரதில்ல, என்னைக்கும் தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஞானத்தை என்னைக்கும் தந்து கொண்டே இருக்கிறார். வேணால் பாருங்கள், உங்கள் உலக பிரகாரமான வேலைகளாகட்டும், குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியங்களாகட்டும், இன்னும் ஆண்டவருக்காய் செய்கிற ஊழியங்களாகட்டும், அந்த ஞானம் என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதையும் ஆண்டவர் எப்படி தர்றாருன்னா, என்னைக்கோ தந்தார் அப்படி இல்லை, இன்றைக்கும் தருகிறார், என்றைக்கும் தருகிறார். ஹல்லேலூயா. இதில் சொல்லியிருக்கு, ஒருவேளை நமக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது, நல்ல ஜீவன் இருக்குது, வளர்ச்சி இருக்குது, வெற்றியும் இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் இந்த ஞானம் இல்லாததுனால சில வித்தியாசமான அனுபவங்களுக்குள்ளாக போய்விடுகிறோம், வித்தியாசமான சூழ்நிலைக்குள்ளாக போய்விடுகிறோம். அப்படிப்பட்ட நேரங்கள் வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் யாருக்கிட்ட கேட்கணுன்னா, இந்த ஞானத்தை தருகிறவர் கர்த்தர் ஒருவர். அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன செய்வார், சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் வேணால் இன்றைக்கி நிறைய பேருக்கு பாருங்களேன், ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா உடனே என்ன செஞ்சிட்றாங்கன்னா, கையில் இருக்கிற அந்த மொபைலை எடுத்து எது என்ன எல்லாத்துக்கும் இன்றைக்கி அப்படி ஆகிவிட்டது. உடனே அதில் போய் தேடுகிறார்கள், அதில் போய் கேட்கிறார்கள். இன்றைக்கும் அதில் நிறைய வசதிகள், எல்லாரும் அதை தேடுகிறார்கள் என்று சொல்லி நிறைய வசதிகளை அதில் தர ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இது அப்படி இல்லை. ஞானம் நீங்கள் எங்கே போய் தேடினீங்கனாலும் கிடைக்காது, எங்கே போய் நீங்கள் தேடினீங்கனாலும் உங்களுக்கு என்ன வராது, ஞானமே வராது. யாரும் எதுலேயும் போய் ஞானத்தை எடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவரிடத்தில் கேட்கும்போது அதை தந்து கொண்டே இருக்கிறார், தந்து கொண்டே இருக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கைக்கு, அந்த வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு இன்னும் என்ன செய்யும், ஒரு மெருகேற்றுகிறதான, ஒரு பூரணத்தை தருகிறதான, ஒரு வளர்ச்சியை அதிகமாக இன்னும் 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 நல்ல சிறந்த ஒரு காரியத்தை தருகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அதை யாக்கோபு நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். யாக்கோபு 4:6 வாசிங்க.
அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. போதும், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த காரியமும் அப்படிதான். எப்படின்னா, அதிகமான கிருபை. கிருபை ஓகே, ஆனால் எப்படிப்பட்ட கிருபை? அதிகமான கிருபை. இந்த அதிகமாக இருப்பதற்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா செழிப்பு. ஆமென், அல்லேலூயா. இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் என்ன? குறைவாக இருக்கிறதுக்கு பேர் என்ன? செழிப்பா? பஞ்சம், அப்படி தானே? இல்லாமல் குறைவாக இருக்கிறதுக்கு பேர் என்ன? பஞ்சம். ஆனால் என்னோட தேவைக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு பேர் என்ன? செழிப்பாக இருக்குது. செழிப்பாக இருக்குது, செழிப்பாக இருக்குது, மீதி இருக்குது, மீதி இருக்குது. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமான கிருபை அளிக்கிறாரே, தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது ஒரு செழிப்பை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்து இருக்கிறார்? கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த ரெண்டும், இந்த ஞானமும் இந்த செழிப்பும் ஆண்டவர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார். இதையும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டே இருக்கிறார். தேவ பிள்ளைகளாக நமக்கு சப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறார், தந்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், பேசிக்கலாய் உள்ள ஜீவன், வளர்ச்சி, வெற்றி இவைகளை தருவதோடு மாத்திரமல்ல, ஞானம், செழிப்பு என்கிறதான எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தினந்தோறும் தந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்விலும் சரி, ஆத்மாவுக்குரிய அந்த ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, இதை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளில் அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, அப்பா, நீர் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன், எனக்கு ஜீவனை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கண்ண மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. எத்தனை நேரங்களில் நம்ம ஆண்டவரை பார்த்து மகிமைப்படுத்துகிறோம்ப்பா, ஜீவனை தந்தீங்களப்பா, சோத்திரன்னு சொல்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஜீவனுக்கு கர்த்தர் ஒரு வளர்ச்சியை வைத்திருக்கிறார். வளர்ச்சி, வளர்ச்சி, வளர்ச்சியை தந்து கொண்டே இருக்கிறார். வளர்ச்சியை தந்து கொண்டே இருக்கிறார். அந்த வளர்ச்சிக்கு ஒரு வெற்றியை தந்திருக்கிறார். வெற்றியை தந்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கூடவே அவர் ஞானத்தை கொடுக்கிறார், செழிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கு அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அந்த முறைகள் மாற்றப்படுகிறபடியினாலே நமக்கு அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அப்படி அல்ல, அவர் எப்பவும் கொடுக்கிறவராக இருக்கிறார். கொடுக்கிறார், கொடுக்கிறார், கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென், ஆமென். அப்படியே அவரை விசுவாசிக்க வேண்டும். அந்த வசனம் அதான் நமக்கு சொல்லி தருகிறது. அந்த தேவன் மேலே நம்பிக்கை வச்சிருங்க, அந்த தேவன் மேலே நம்பிக்கை வச்சிருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தரப்பட்டவைகளின் மேலே அல்ல, தந்து கொண்டிருக்கிறவரின் மேலே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரமணி ஜோமனுங்க, ஸ்தோத்திரபலி ஜோமனுங்க. ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு தரும்போது அதன் மேலே நமக்கு நம்பிக்கை போயிடுது. சில ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, செழிப்பை, ஞானத்தை, வளர்ச்சியை, வெற்றியை தரும்போது அது மேலே ஒரு நம்பிக்கை போயிடுது. இல்லை இல்லை இல்லை, கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தை எல்லாம் அதில் இருக்கணும், அதில் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பார்க்கிறோம், ஒரு ஜெயத்தை பார்க்கிறோன்னா அந்த ஜெயத்தின் மேல் அல்ல நம்முடைய நம்பிக்கை, ஜெயம் தந்த தேவன் மேலே. அதான் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரபா ஷகர தல ரபதி பன மல ரபா
ஹalleluya. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹalleluya. நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஆமென். ஹalleluya. பெறப்பட்டவைகளில் அல்ல நம்முடைய நம்பிக்கை, தருகிறவரின் மேலே. ஆமென். தந்து கொண்டே இருக்கிறார் பார்த்தீங்களா, கொடுத்து கொண்டே இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் மேலே நம்பிக்கை வச்சு. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அருமையான நாளை தந்து ஆசீர்வதித்து கிருபை எங்கள் வாழ்விலே பெருக பண்ணி இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி ஆண்டவரே வேத வசனங்களை நாங்கள் தியானித்தோம். எங்கள் ஆண்டவர் அப்படிப்பட்டவராய் இருக்கிறீர் ஆண்டவர். ஆமென். என்றோ வாழ்ந்தவர் அல்ல, இன்றும் ஜீவிக்கிறவர், என்றோ கொடுத்தவர் அல்லது என்னைக்கோ கொடுக்க போறவர் அல்ல, என்றும் கொடுத்து கொண்டிருக்கிற தேவன், ஜீவனை கொடுக்கிற தேவன். ஆமென். வளர்ச்சியை கொடுக்கிற தேவன், வெற்றியை கொடுக்கிற தேவன், கூடவே ஞானத்தையும் செழிப்பையும் கொடுக்கிற தேவன். கிருபையில் கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. வந்த எல்லாமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. நல்ல சுகபலன் ஆரோக்கியம் தேவன் என்னாலும் கொடுக்கிறவராயிருக்கிறீரே, அப்படியே நடத்துவீரா. அதை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதான ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த கொடுக்கிற தேவன் மேலே நம்பிக்கை வைத்து ஆமென் வாழ கர்த்தர் உதவி செய்வீரா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். குறைபடும் போது அந்த கொடுக்கிற தெய்வத்திடத்திலே கேட்கிறவர்களாயும் வாழ உதவி செய்வீராக. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்துள்ள கர்த்தருடைய பந்தி ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.